வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது மாரிசன். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் ஒரு திருடனா இருக்கிறாரு. இவரு வடிவேல் வீட்டுக்குள்ள திருட போறப்ப வடிவேல யாரோ ஹேண்ட்கஃப் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்போ வடிவேலு எனக்கு ஞாபகம் மறதிங்கிறது அதிகமா இருக்கனால என்னோட பையன் இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுட்டு போயிட்டான். எப்படியாச்சும் எனக்கு இந்த ஹேண்ட்கஃப் ரிலீஸ் பண்ணு, நீ கேட்குற பணத்தை நான் கொடுக்குறாங்கிறாங்க. எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 25,000 கொடுக்குறான். ஆனால் வீட்டில் கிடையாது, ஏடிஎம் தான் இருக்கு, வித்ட்ரா பண்ணி கொடுக்குறேன்றாரு. சரின்னு ஃபகத் ஃபாசில் வடிவேலை கூட்டிட்டு போகும்போது 25,000 வித்ட்ரா பண்ணி கொடுத்துறாரு. அப்போதான் ஃபகத் நோட் பண்றாரு அவர் அக்கௌண்ட்ல 25 லட்சம் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத. இதை எப்படியாச்சும் ஆட்டை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்லாஸ்ட் அந்த படத்தை ஆட்டை போட்டாரா இல்லையா, என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல ஃபகத் ஃபாசில் ஆகட்டும் வடிவேல் ஆகட்டும் இவங்க 2 பேருமே வந்துட்டு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. 2 பேர்த்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது இந்த மெய்யழகன்ல வந்துட்டு அரவிந்த் கார்த்தி பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிராவல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு அழகான டிராவல் அப்படிங்கிறது இருந்தது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படியே அந்த இயற்கையெல்லாம் காட்டிட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்ல வைட் ஆங்கிள் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்துட்டு இதமா இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான காட்சிகள் நல்லாவே இருந்தது. முக்கியமா வடிவேலு ஸோ அந்த ஞாபக மறதி மாதிரி இவர் நடிக்கிறதுல அந்த கதாபாத்திரமே வந்துட்டு வாழ்ந்திருந்தான்னு சொல்லலாம். ஸோ அந்த வேலாயுதம் பிள்ளையா அந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம தயாவா ஃபகத் ஃபாசில் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக அவர் கண்ணு நடிக்குதுன்னு சொல்கிறாங்களா, அது இந்த படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட வாட்டி இருக்குன்னு நடிச்சிருக்கு. எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், அவர் ஏமாத்துறாருன்னு ஒரு தெரிய வர சீக்வன்ஸ் ஆகட்டும், இவர் பேசுகிற சில வசனங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு எந்த ஒரு தருமாற்றமும் இல்லாமல் அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. 2 பேர்த்துல காம்போல சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அங்கங்கே வந்துட்டு ஹியூமர் நல்லா இருந்தது. இவனோட பின்னணி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் ஆகிருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்ட்ரோல வரக்கூடிய ட்விஸ்ட்டுங்கிறது செம்மையாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ட்விஸ்ட்டு தொடர்ந்து செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான ஒரு மோட்ல வந்துட்டு மூவ் ஆயிருந்தது. இந்த படத்தோட கொஞ்சம் வீக்கஸ்ட் பாயிண்டாக இருந்தது. படத்தில் இன்னொரு நெகட்டிவ் கேட்டிங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அதை வந்துட்டு தவிர்க்கவே முடியல. இவங்களோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே கொஞ்சம் தோய்வை தரதா செஞ்சது. அதை பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு வாட்சபிள் த்ரில்லராக இருந்தது இந்த படம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.